ஏற்கனவே வந்து மாசு அதிகமா பாதிக்கக்கூடிய இடத்துல வந்து மீண்டும் ஒரு மின் அலகு வந்து திறக்கப்படுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க சொல்றதா நீங்க சொல்றீங்கல்ல மாசு அதிகமா இருக்குதுன்னு, அது கருத்து கேட்கறது யாரு தெரியுங்களா? மாசு கட்டுப்பாட்டு வாரியம். அதுக்கு தான் அங்க தட்டுப்பாடா இருக்குது. அவங்களுக்கு தெரியும் இது வந்து பேராபத்தை விளைவிக்குது. ஏற்கனவே உலர் சாம்பலால அந்த மக்கள் படுகிற அவதி, அந்த நிலம் எவ்வளவு நாசமாக்கப்பட்டிருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். மாற்று மின்பருக்கு இருக்கும்போது அதை நோக்கித்தான் நீங்க நகரணுமே ஒழிய, அதை நோக்கி செல்வதா நாட்டினுடைய சூழியலுக்கு, இயற்கைக்கு, மக்களின் பாதுகாப்புக்கு, எல்லாவற்றுக்கும் நல்லது. அதை விட்டுவிட்டு திரும்ப திரும்ப இந்த நச்சு திட்டத்தையே விரிவாக்கம் பண்ணிக்கிட்டே போறேங்கிறது ஏற்புடையதல்ல. அது கருத்து கேட்புங்கிற பேர்ல அந்த கட்சிக்காரர்கள் கொஞ்சம் பேரை கூட்டிட்டு வந்துக்குங்க. அதுல யாராவது அப்பாவி மக்களை பாத்தீங்களா? யாராவது பெண்கள் கருத்து சொல்றாங்களா? அந்த அந்த அனல் மின் உற்பத்தி நிலையத்துக்கு அருகில குடியிருக்கிற மக்களின் கருத்து அங்க பதிவு செய்யப்படுதா? இல்ல. அப்படிங்கும்போது இது திட்டமிட்டு சும்மா ஒரு நாடகம் தான். மின்சார தேவை வந்து தேவைப்படுது. யார் இல்லைன்னா அதுக்கு வந்து நீங்க வளர்ச்சி வந்து நீங்க எதிர்பார்க்கறீங்களா? யார் இல்லைன்னு சொன்னா? வளர்ச்சினா எது வளர்ச்சின்னு எனக்கு சொல்லுங்க. நீங்க சொல்ற வளர்ச்சி சரின்னா நான் வெளியேறிக்கிறேன். எது வளர்ச்சின்னு சொல்லுங்க. நான் பட்டினி கிடந்து செத்தா கட்டையில எரிக்கிறதா, எரிக்காம கரண்ட்ல எரிக்கிறதான வளர்ச்சி உங்களுக்கு? இல்ல சொல்லுங்க ஐயா, எதுன்னு சொல்லுங்க. நீங்க கார்ல போறவனை பத்தி கவலைப்படுறீங்க. நீங்க கார்ல போறவனுக்கும் சோறு போடுறவனை பத்தி நான் கவலைப்படுறேன். எதுன்னு சொல்லுங்க, எது வளர்ச்சின்னு சொல்லுங்க. இப்போ வளர்ச்சி திட்டங்களுக்கு எதிராக வந்து நாம் தமிழர் வந்து மின்சாரம் தேவை, மின்சாரம் மிக அத்தியாவசியம் தேவை. மின் தேவை அதிகரிக்குது, மின் கட்டணமும் அதிகரிக்குதுல்ல. மின் உற்பத்திக்கு நீங்க மாற்று மின்பெருக்க உற்பத்திக்கு வழி இல்லைன்னு சொல்லுங்க. இருக்கா இல்லையா சொல்லுங்க. இருக்குல்ல, அங்க வாங்கங்கிறோம், அங்க போவோம் வாங்கங்கிறோம், இதை விட்டுருங்கிறோம். இப்ப நிலக்கரி தீர்ந்து விடுகிற வளம், அணு உலை ஆபத்தானது. இப்ப அனல் ஆபத்தா இருக்குது, உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அப்படிங்கும்போது சூழியலுக்கு எந்த கேடும், இயற்கைக்கு எந்த பேரிடரும் தராத கடல் அலை, சூரிய ஒளி, காற்றாலைக்கு போயிருவோம் வாங்கங்கிற. அதானே நல்லது. நீங்க பால் குடிங்க தாயின் மாறல, அறுத்த ரத்தம் குடிக்காதீங்கன்னு கெஞ்சிரும். இந்த கழிவுகள் வந்து பராமரிக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு அரசு சொல்லுகிறது. எங்க வச்சு கழிவுகளை எங்க வச்சு பராமரிக்கிறீங்க? எங்க வச்சு பராமரிக்கிறீங்க? அதை காட்டுங்க ஒரு தடவை. சார், இப்போ இறுதியா உங்களுடைய அந்த கருத்து கேட்பு கூட்டுறத உங்களுடைய பதில் என்ன? இந்த அனல் மின் நிலை இதெல்லாம் விட்டுட்டு நீங்க மாற்று மின்பெருக்க திட்டத்துக்கு வாங்கங்கிறது எங்களுடைய கோரிக்கை. இப்ப நாங்க அதிகாரத்துக்கு வந்தா அதை தான் செய்வோம், விரைந்து அதை நோக்கி தான் போவோம். ஏன்னா நீங்க எங்கள் தாயை கொலை செஞ்சுட்டு அவ பிணத்து மேல ஏறி நின்று நான் எவ்வளவு வளர்ந்துட்டேன்னு சொல்றது பைத்தியகாரத்தனம். அதை வளர்ச்சின்னு கட்டமைக்கிறத நான் ஏற்கல, எதிர்க்கிறேன், வெறுக்கிறேன். அப்படிங்கும்போது நான் என்ன சொல்றேன், இது கட்டாயமா திறக்கணுங்கிறவங்க ஒரு விருப்பம் தெரிவிக்கணும். அனல் மின் நிலையம் விரிவாக்கத்துக்கு பக்கத்தில், அந்த ஆலை விரிவாக்கத்துக்கு பக்கத்திலேயே நீங்க வந்து குடியிருங்க. நீங்க குடியிருக்கிற இடங்கள் இருக்குல்ல, அங்க நாங்க போயிடுறோம். ஒரு பதிலும் இல்லை, ஒரு கேள்வியும் இல்லை, மறு பேச்சும் இல்லை.